எல்லாருக்கும் வணக்கம். நேத்தே அந்த லால்பாக் ஃப்ளவர் ஷோ, அதுக்கப்புறம் இந்த வருஷ தீம் பசவண்ணா, இவர பத்தியும் நம்ம கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி நேத்து பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் இன்னுமே டீட்டெயிலா பார்க்கலாம். நேத்தே சொன்ன மாதிரி பசவண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, கன்னடா லிட்டரேச்சர்ல ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். அதுவும் இல்லாம இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பணக்காரங்க, ஏழைங்கங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்தையும் உடைச்சு அவரோட போயம்ஸ், வச்சனாஸ் அப்படிங்கிற மூலியமா நெறைய சோஷியல் மெசேஜஸ்லாம் அவர் குடுத்துருக்காரு. அதே மாரி மெடிடேஷன் பண்ணும்பொழுது, அ ஏதாவது கடவுள ஒரு உருவமா வச்சு நம்ம வழிபடணும். ஈஸியாவும் இருக்கணும். அதே மாரி நம்ம மனசுக்குள்ள கனெக்டடாவும் இருக்கணும். அதே மாதிரி மெடிடேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணுன்றதுக்காக அவர் யோசிச்சு கண்டுபிடிச்ச ஒண்ணு தான் அந்த வந்து இஷ்டலிங்கம் அப்படிங்கிறது. அது வந்து குளோபல் ஷேப், அதாவது ஸ்பியர் ஷேப்ல இருந்ததுன்னா இந்த உலகத்த குறிக்கும். அதே மாதிரி வாய்ட் அண்ட் கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அதே மாரி அது கருப்பு கலர்ல இருந்ததுன்னா திருஷ்டி யோகாவ குறிக்கும். அதே மாதிரி அது கீழ கொஞ்சம் ஃப்ளாட்டா இருந்தா கையில ஈஸியா பிடிச்சுக்கிற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இஷ்டலிங்கத்த அவர் வந்து உருவாக்குனாரு. அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. இதையுமே ஃப்ளவர் ஷோல அங்க பெருசா வச்சிருந்தாங்க. ஸோ இவர பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் நீங்க கூகுள்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.